சார். வணக்கம். பரந்தூர் ஏர்போர்ட் திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த ரத்து மூலிமா தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து $1.5 ட்ரில்லியன் இலக்கை கொண்டு செயல்படுறேன்னு சொல்கிறீங்க. பட் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை ரத்து செய்துட்டு நீங்கள் எப்படி அதை நோக்கி அந்த இலக்கை நோக்கி முன்னேறுவாங்க? பெங்களூர், ஹைதராபாத் கம்பேரிட்டிவ்லி நம்மளை விட ஏர்போர்ட் ஃபெசிலிட்டியில் முன்னோக்கி போயிட்டுருக்காங்க. சென்னை ஏர்போர்ட் இந்தியாவிலே ஒரு ஓல்டஸ்ட் ஏர்போர்ட்டாக மாறிட்டு இருக்கு. இந்த திட்டத்தை ரத்து பண்ண பிறகு தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? மெட்ராஸுக்கு ஏர்போர்ட் போகணுங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. ரைட்டாக இன்னொரு ஏர்போர்ட்டு தேவை. அது எங்கே இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. அது நீங்கள் பரந்தூரில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மகாபலிபுரமில் இருந்தாலும் பெருசு கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த ஏர்போர்ட்டுக்கு ஒரு லிங்க் வேணும், கனெக்டிவிட்டி. நான் பெங்களூருக்கு ரெகுலராக போகிறேன். இன்றைக்கும் பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு சரியாக கனெக்டிவிட்டி கிடையாது. ஹைதராபாத் ஏர்போர்ட்டு 45 நிமிஷம் வெளில இருக்குது, நல்ல ரோடு இருக்குது. ஆனால் ஊருக்கு வெளில எங்கேயோ இருக்குது. பரந்தூருக்கு கனெக்டிவிட்டி கிடையாது. ஏன்னா அந்த மெயின் ரோட்டில் நிறைய பிரிட்ஜு அது இதுன்னு கட்டிகிட்ருக்காங்க. என்றைக்கோ ஒரு நாளைக்கு தொலைநோக்க பார்வையாக கனெக்டிவிட்டி வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ரைட்டுங்களா? இப்போ பெங்களூருக்கும் மெட்ராஸுக்கும் புது ஹைவே போட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. 10 வருஷமாக போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ஏர்போர்ட்டு 10 வருஷத்துக்கு கனெக்டிவிட்டி வரலன்னு வைங்க, இது வேஸ்ட்டு. ரெண்டாவது, இப்போ நீங்கள் நான் இங்கேருந்து 3 ஹவர் போய் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கேருந்து நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக இங்கேருந்து 45 நிமிஷத்தில் நான் 20 நிமிஷம், எங்கள் வீட்டிலேருந்து 20 நிமிஷம்தான், 20-25 நிமிஷத்தில் நான் போய் மீனம்பாக்கத்தில் போய் 45 நிமிஷத்தில் பெங்களூருக்கு போய் அங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு பெட்டர். பை ரோட்டில் நம்ம இங்கேருந்து ஈஸியாக ரீச் பண்ணலாம் மீனம்பாக்கத்தை எனக்கு சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலும் யார் வெளிநாட்டுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு மீனம்பாக்கம் ரீச் பண்ணி மீனம்பாக்கத்தில் வெளியில் போகிறது ஈஸியர். ஏர்போர்ட் வேணும், அது பரந்தூரில் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எங்கே வேணால் இருக்கலாம். பரந்தூரில் இது வரைக்கும் லேண்ட் அக்விசிஷன் ஃபுல்லாக முடியலை. சொல்கிறாங்க 90% முடிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் மினிஸ்டர் இருந்துச்சு 48% தான் முடிஞ்சிருக்குன்ட்டு. மினிஸ்டர் 48ங்கிறாரு, சில பேர் 90%ங்கிறார். ட்ரூத் இஸ் சம்வேர் பிட்வீன். ஏன்னா எனக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி நான் லேண்ட் அக்வயர் பண்ணி அதுக்கப்புறம் அது ப்ரைவேட்டுக்கு டெண்டர் விட்டு ப்ரைவேட் வாங்கி கட்டி என்ன தான் ஓடம் போட்டாலும் 5 வருஷம் ஆகும். இந்த அரசாங்கம் சொல்கிற மாதிரி அவங்கள்ட்ட ஆல்டர்னேட் சைட் இருந்து அந்த லேண்டு கவர்மெண்ட்டே இருந்ததுன்னா அதே 3-4 வருஷத்தில் இவங்களால பண்ண முடியும். அதனால் பரந்தூராய் எங்கேங்கிற ஏர்போர்ட்டு முக்கியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோடய ஒப்பீனியன். தமிழ்நாட்டோட லாஸ் 2005 வந்தது. 2005 4 ஏர்போர்ட்டை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறேன். அந்த காலத்தில் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் சொன்னார். வரலாறை போய் யார் வேணால் பார்க்கலாம். பாம்பே, டெல்லி, மெட்ராஸ், கல்கட்டாவை அப்போ ப்ரைவேட்டைஸ் பண்ணி விரிவாக்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை அன்றைக்கி இருந்த அரசாங்கம், யாருன்னு நம்ம பேச வேண்டாம், அன்றைக்கி இருந்த அரசாங்கம் தேசியமாக்கப்பட்ட ஏர்போர்ட்டுகளை ப்ரைவேட்டைஸ் பண்ணக்கூடாதுன்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. ஏன் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு அன்றைக்கி இருந்தவங்க பல உள்நோக்கு காரணத்தை சொன்னாங்க. ஆக மொத்தம் அன்றைக்கி இருந்தவங்களுக்கு தயவில் தான் யூபிஏ கவர்மெண்ட் ஓடிட்டு இருந்தது. அவங்க இதை தடுத்து நிறுத்தினாங்க. ஸோ அன்றைக்கி தடுத்து நிறுத்தினவங்க இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறதுக்கு அர்த்தம் இல்லைங்கிறது என்னோடய ஒப்பீனியன். அன்றைக்கே தமிழ்நாடு பற்றி கவலைப்படுறவங்க இருந்தால் 2005 அதை விட்டுருப்பாங்க. அதை விட்டுட்டு இன்றைக்கி பேசுகிறது சரி கிடையாது. ரைட்டாக 2022-23 மூழ்கிக்கிட்டு பரந்தூரில் ஏர்போர்ட்டு கிளியர் பண்ணாங்க. இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கிளியர் பண்ணுறதுக்கு பெரும் புள்ளிகள் சுற்றி வர நிறைய ரியல் எஸ்டேட்டை முடக்கி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயமாக இன்றைக்கே நஷ்டம். பல ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க அங்கே நிலத்தை வாங்கி அவங்களுக்கு திருப்பதி நாமம் வந்துருச்சு. அதனால் அவங்க கத்துவாங்க, வருத்தப்படுவாங்கங்கிறதுல கிடையாது. இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, என் ஒப்பீனியன், மெட்ராஸ் மீனம்பாக்கத்துலேயே 2வது லைன்வே இருக்குது. அந்த ஃப்ளைட் பாத்தில் பல இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை
2 கட்சியுமே மாறி மாறி பணத்தை வாங்கிக்கிட்டு விட்ருக்காங்க. ஒரு 1000 1500 பில்டிங் இல்லீகல், அதாவது ஃப்ளைட் பாத்தில் கட்டக்கூடாத பில்டிங்கில் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் காசு வாங்கிட்டு அந்த பில்டிங்கை கட்டியிருக்கிறாங்க. அந்த பில்டிங்கை நியாயப்படி கவர்மெண்ட் இடிச்சுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே 2வது ஏர்ப்ளெயின் இறங்கும். இங்கே இந்த ஏர்போர்ட்டில் ஒரே ஒரு ப்ராப்ளம், A380 இறங்காது. ஆனால் இப்போ A380 மற்றவங்கலாம் எடுத்துட்டாங்க. ஸோ குயிக்காக சொல்யூஷன் 300 ஏர்போர்ட்டை தேடி போகிறது லாங் டேர்ம் சொல்யூஷன். அதாவது என்ன, தொலைநோக்க பார்வை, 10 வருஷம் 15 வருஷம் பார்வை. சார் நீங்கள் A380 இல்லை, ஆனால் இப்போது 2034க்குள்ளே இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ஒரு ஃபுல் கெப்பாசிட்டி எட்டிரும்னு சொல்லி அதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த இதெல்லாம் இடிச்சிங்கன்னு வைங்க, இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனை இடிச்சிங்கன்னா கெப்பாசிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா சார்? இது ஏர்போர்ட் அத்தாரிட்டி கொடுக்கறதுலாம் நம்ம தானே கொடுக்குறோம். லேண்ட் அக்வசிஷன் எல்லாமே வந்து கவர்மெண்ட். லேண்ட் அக்வசிஷனுக்கு முன்னாடியே ஃப்ளைட் பாத்துன்னு ஒன்று இருக்கும். ஏர் இண்டியா ஏஐக்குள்ளே கொஞ்சம் லேண்டு தான் இருக்கும். அவங்களுக்கு வெளியில் இருக்கிற லேண்டில் ஃப்ளைட் பாத் ஆஃப் தி ஏர்க்ராஃப்டில் நீங்கள் வந்து புதுசாக இது கொடுக்கக்கூடாது. எது, புது பில்டிங்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாது. அது லோக்கல் அரசாங்கம் பண்ணது. இங்கே இருக்கிற லோக்கல் கட்சிகளும் அங்கே இருக்கிற லேண்டு ஆஃபீஸர்களும் பண்ண வேலை. இப்போ நாங்கள் வந்து அதை விரிவாக்கி அதை இடிச்சிட்டு அடையார் ரிவர் பக்கமாக நீங்கள் 2வது ஏர்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா 2034ங்கிறது 2039 வரைக்கும் இந்த நீடிக்கலாம். 2வது, இதே சமயத்தில் திருச்சி ஏர்போர்ட்டை நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ திருச்சி ஏர்போர்ட்டை ப்ரைவேட்டைஸ் பண்ணி அதை பெருசாக்கினீங்கன்னா பாதி லோடு அங்கே போயிடும். ஏன்னா நம்மளுக்கு சவுத்துலேருந்து தான் வந்து நிறைய பேர் வந்து துபாய், சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டையும் பெருசாக போகிறாங்க. லேண்ட் அக்விசிஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 2 ஏர்போர்ட்டையும் பெருசாக்கினா கொஞ்சம் லோடு குறையும். கன்னியாகுமரியில் இருக்கிறவன் நீ ட்ரிவாண்ட்ரம் தான் போகிறான், திருநெல்வேலியில் இருக்கிறவன் இங்கே வரப்போகிறதில்ல. ஸோ இந்த தென் மாநிலத்துலேயும் கோவை ரீஜனில் இருக்கிறவங்களும் அங்கேருந்து போவாங்க. அதனால் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு சொல்யூஷனு திரும்பி போய் எங்கேயோ லேண்டை தேடி அப்ரூவ் பண்ணுறது 2044 கரெக்டாக இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற இடத்துல இல்லீகலாக வீடு கட்டினவங்களை இடிச்சிட்டு ஃப்ளைட் பாத்தை கிளியர் பண்ணி 2வது ஏர்போர்ட்டை போட்டாங்கன்னா இது 2039 வரைக்கும் நீடிக்கும். அதே சமயத்தில் அந்த 2 ஏர்போர்ட்டும் டெவலப் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து வேறு அடுத்த சைட்டை பார்த்து கொடுக்கலாம். இது என்னோட பர்சனல் கருத்து. இல்லை சார், இப்போது பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கே ஒரு சர்டன் டைம் ஆச்சு. லேண்ட் அக்விசிஷன் ஆகட்டும், சுற்றுச்சூழல் அனுமதி ஆகட்டும், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதுக்கெல்லாம் நீங்கள் மற்றவன்ட்டு பிடிங்கின லேண்டை இதுக்கு பிடுங்கவே வேணாம். இல்லை, இப்போது திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் என்ன கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இப்போது எல்லா இடத்தையும் ஆய்வு பண்ணோம், சோழிங்கநல்லூர், இப்போ கல்பாக்கம், நீங்கள் அங்கே லேண்ட் யார்கிட்ட இருக்குன்னு முதல்ல சொல்ல. திமுக என்ன சொல்லணும்னா, நீங்கள் பேர் சொல்லத்தான் சொல்கிறேன். அப்போஸ் பண்ணுறவங்க என்ன சொல்லணும்னா, அங்கே யார் ரியல் எஸ்டேட் வாங்கி வச்சுருக்குறாங்க? நீங்களும் டெல்லியில் இருக்கிறவங்க நண்பர்களும் தானே வாங்கியிருக்கீங்க. அதெல்லாம் முதல்ல சரண்டர் பண்ண சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கு எதுக்கு வலிக்குதுன்னா, அவங்க வந்து தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி பின்னோக்கி போகுது, அதற்காக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன வலின்னா, அங்கே இருக்கிற லேண்டு நம்மளுக்கு இறங்கிடுச்சுல்ல வேல்யூ. நாங்கள் ஒரு அள்ளலாம் தானே நம்ம நினச்சோம். கிட்டத்தட்ட கைட்லைன் வேல்யூவே பெரிய அளவில் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அது ரைட்டா? இது எப்படின்னா, இதுக்கு திமுகவோ எந்த கட்சியோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, பஸ் ஸ்டாண்டை ஊருக்கு வெளில எங்கேயோ அமைச்சிட்டாங்க. இப்போ நம்ம மயிலாப்பூரில் இருக்கிறோம். நானும் ஒரு சாதாரண பிரஜை தான். பாரிஸ் கார்னர்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி நான் திருச்சி போயிட்டு இருந்தேன். அதை கோயம்பேடுக்கு மாற்றினீங்க. இப்போ அதை வந்து இப்போ எங்கேயோ வண்டலூர் பக்கத்தில் கிளம்பாக்கம்ங்கிற ஊருக்கு அமைச்சிருக்கீங்க. நான் இங்கேருந்து எப்படி கிளம்பாக்கம் போய் எப்படி நான் பஸ்ஸை பிடிச்சி திருச்சிக்கு போகிறது? இங்கேருந்து கிளம்பாக்கம் போகிற டைமில் நான் திருச்சியே போய் சேர்ந்துருவேன். பட் இன் லாங் டேர்மில் பார்க்கும்போது மக்கள் தொகை இருங்க, நீங்கள் 2வது பஸ் ஸ்டாண்டு க்ரியேட் பண்ணுங்கள், எனக்கு வானான்னு சொல்ல. பட் இது இப்போ அடுத்தது திருச்சியில் என்ன பண்ணியிருக்கீங்க? நான் திருச்சி என் சொந்த ஊருக்கு தான் சொல்கிறேன். பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு எங்கேயோ ஊருக்கு வெளில ஒரு பஸ் ஸ்டாண்டை போயிருக்கீங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் ஃபெசிலிட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
ஏன்னா சில மினிஸ்டர்லாம் அங்கே லேண்டு வாங்கிட்டாங்க. அதே தான் மதுரையிலையும் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ஒன்னொன்னையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, சார் மதுரை மட்டும் இல்லை சார், நிறைய ஊர்களில் அவுட்டரில் நான் பஸ் பார்த்தது பஸ் சொல்லுவேன். ஸ்டாண்ட் வருதுன்னா அந்த பஸ் இப்போ ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் கதையை சொல்லவே விட மாட்டேங்குது. சொல்லுங்கள் சார். இப்போ நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக இருக்கார். அவரை பார்க்கறதுக்கு நான் மன்னார்குடி போனேன். மன்னார்குடியில் புதுசாக பெருசாக பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கேன், ஆனால் பஸ்ஸே காணோம். நான் அதனால் என்ன பண்ணுறோன்னா, எங்கெங்கே ரியல் எஸ்டேட் கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு வியாபாரம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஊருக்கு வெளில எங்கேயோ ஒரு வண்டியை வாங்கிட்டு இடத்த வாங்கிட்டு அங்கே எல்லோரும் வாங்கிட்டு அப்புறம் ஒரு அப்பாவிக்கிட்டேருந்து லேண்ட் அக்வயர் பண்ணி ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டை அங்கே பண்ணியிருக்கிறோம். டெஃபினட்டாக திருச்சியிலையும் மதுரையிலையும் எனக்கு கண்ணுக்கு நேரம் தெரியுது. அதாவது திருச்சியிலேருந்து மதுரைக்கு பாதி தூரம் போகிற மாதிரி இருக்குது. நான் அங்கே போய் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் ஏறுறதுக்கு இப்போ அந்த இடத்துல ஹோட்டல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ மெயினாக இருக்கிற பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இந்த குட்டி சிறு தொழில் பண்ணவன் தான் காணாமல் போட்டான். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் லேண்டு புரோக்கருக்கு ஆதாயம், எவ்வளோ தூரம் மக்களுக்கு நஷ்டங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம. ரைட்டுங்களா? அதனால் இப்போ ஷார்ட் டேர்ம் நடந்துருச்சு. ஷார்ட் டேர்மில் என்ன பண்ணணும், அப்படி ரொம்ப கவலைப்பட்டவங்க 2004 கவலைப்பட்டிருக்கணும். 2004 2022 வரைக்கும் கும்பகர்ணமாய் தூங்கிட்டு 2022 சடனாக முயற்சிருக்கக்கூடாது. நீங்கள் பாம்பே ஏர்போர்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்கு. டெல்லியில் ஒரிஜினல் இந்திரா காந்தி ஏர்போர்ட்டு எவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ அங்கெல்லாம் 2வது ஏர்போர்ட் வந்துருச்சு. பாம்பேயில் 2வது ஏர்போர்ட், டெல்லியில் 2வது ஏர்போர்ட் வந்துருச்சு. ஆனால் நம்ம முதல் ஏர்போர்ட்டே டெவலப் ஆகலை. அப்போ 2005 தொலைநோக்கு பார்வையாக நீங்கள் ப்ரைவேட் செக்டராக ஒரு பிட்டிங்கில் தான் விட்டார். ஒரு கம்பெனி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அன்றைக்கி. அதெல்லாம் பெருசாக வெளில வரல. அது பிட்டிங்கே இல்லாமல் தடுத்து நிறுத்திட்டீங்க. அப்போது ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தமிழ்நாடுக்கு வர வேண்டியதை 22 வருஷத்துக்கு முன்னாடி நிறுத்தினது பின்னடைவா, இன்றைக்கி இல்லாத ஊரில் ஒரு ஏர்போர்ட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யோசிக்கணும்னு டிசைட் பண்ணது முன்னடைவா? எது பெட்டரு? பட் அவங்க சொல்கிறது வந்து பரந்தூர் தான் அவங்க சொல்கிறது லீஸ்ட் இம்பேக்ட் ஜோன். அது ரைட்டு சார். நீங்கள் 2004 என்ன பண்ணீங்க? மன்மோகன் சிங் வந்து லேண்ட் வாங்கினது கிடையாது. ஹிஸ்ட்ரி வில் பி கைண்டர் டு மீ அப்படின்னு சொன்னவர். கோர்ட்டே சொல்லிடுச்சு அந்த மனுஷன் ஒன்றும் பண்ணலப்பா, அவன் மாருதி 800 காரை வச்சுட்டு இருந்தான்னு சொன்னது. அதனால் அவர் லேண்ட் டீலிங்லாம் பண்ணலை. அந்த ஆள் என்ன சொன்னான், மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை சரி பண்ணி தரேன்னு. அதை ஏன் தடுத்தோன்னு இப்போ இங்கே பேசுகிறவன் 2026 தமிழ்நாடு பற்றி கவலைப்படுறவங்க 2004 ஏன் கவலைப்படலைன்னு கேட்கணும்ல. அப்போ பெங்களூரில் ஏர்போர்ட்டே கிடையாது. அன்றைக்கி இதை டெவலப் பண்ணியிருந்தால் நம்ம பெருசு முன்னேறி போயிருப்போம்ல. பெங்களூரும் ஹைதராபாடும் அதுக்கப்புறம் ஏர்போர்ட் கட்டிட்டு முன்னாடி போன அப்புறம் ஐயோன்னு கத்தி என் வயிற்றுலையும் அடிச்சு நின்றுச்சு. பெங்களூரை யாரும் முன்னாடி வளர விட்டாங்க. வரலாறை பேசணுன்னா 2 சைடும் பேசலாம், புரியுதுங்களா? ஸோ நம்ம 2024 பண்ண தப்பை நீங்கள் பரந்தூர் வச்சு சரி பண்ண பார்த்தீங்க. பரந்தூருக்கு ரோடு கிடையாது, பரந்தூருக்கு ட்ரெயின் கிடையாது. இன்றைக்கி நான் பரந்தூர் போனோம்னா 3 மணி நேரம் ஆகும். நான் டிராஃபிக் இன்றைக்கி பிரிட்ஜெல்லாம் கட்டலை. பிரிட்ஜெலாம் கட்டினாலும் டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சுன்னா 3 மணி நேரம் ஆகும். இங்கேருந்து நான் துபாய்க்கு போனோன்னா 4 ஹவர் ஃப்ளைட்டு. இங்கேருந்து 3 ஹவர் போய் அங்கே ஒரு 4 ஹவர் உட்காந்து செக்இன்க்கெல்லாம் உட்காந்துட்டு துபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் 7 மணி நேரம் இங்கேருந்து கிளம்பி துபாய்க்கு 3 ஹவர் போவேன்னா, இல்லை இங்கேருந்து ஒரு 1 ஹவர் முன்னாடி போய் பெங்களூருக்கு ஓடி போய் துபாயில் கனெக்ட் பண்ணி 4 மணி நேரத்தில் துபாய் போனேன். அப்போ நான் 6 மணி நேரத்தில் துபாயில் இருப்பேன். நீங்கள் லாஜிக்கை பாருங்கள். ஏன்னா துபாய் தான் இன்றைக்கி கனெக்டிவிட்டி எல்லா ஊருக்கும். ஆனால் தான் துபாய் சொல்கிறேன். எனக்கு ஃப்ளைட்டு 4 மணிக்கு பெங்களூரில், 2:30 மணிக்கு கிளம்பினா 3 மணிக்கு மீனம்பாக்கம், 4 மணி 4:45 பெங்களூர், 6:30 மணிக்கு பெங்களூர்லேருந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு. லைட்டாக 2 ஹவரில் கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது. 6 ஹவர் 1 ஹவர் கூட கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது. நான் 2 ஹவர் சொல்கிறேன். 6:30 மணிக்கு நான் ஏறினேன்னா 9:30-10 மணிக்கு துபாய். கரெக்டாக இதே 6:30 மணி ஃப்ளைட்டை நான் பிடிக்கிறதுக்கு இங்கேருந்து நான் வீட்டிலேருந்து 1 மணிக்கு கிளம்பணும். அதுக்கப்புறம் டிராஃபிக் ஒழுங்காக இருந்தால் 4 மணிக்கு போய் 6:30 மணி ஃப்ளைட்டை பிடிச்சி துபாய்க்கு போகணும்.
நான் 1 மணிக்கே இங்கேருந்து கசிங்க காரில் போவேன்னா, இல்லை ஹாப்பியாக இங்கேருந்து பெங்களூர்லேருந்து ஃப்ளைட்டு போய் கனெக்டிங் ஃப்ளைட் வழியாக போவாங்களா? என்ன பண்ணுவான்? ஒரு சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான்னு சொல்லு. நீங்கள் சொன்ன மாதிரி பெங்களூர் போய் போனால் அப்போ பெரந்தூர் ஏர்போர்ட்டே வேஸ்ட்டு தானே. சார் அப்போ எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இப்போ எப்படி இருந்தாலும் புதுசாக ஒரு ஏர்போர்ட் வரப்போகுது. இப்போ எதுக்கு புதுசாக வரணும்? இதை முதல்ல இதை சரி பண்ணலாம்ல. ஆல்டர்னேட் இப்போ உங்கள் மூலமாக நான் என்ன கேட்குறேன்னா, இந்த புது ஏர்போர்ட் சரி, பட் இன் லாங் டேர்மில் இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கி தானே போடுவான். நீ இப்போ பேர் சும்மா காதில் பூசத்தை கூட ஒரு தொகுதியில் இல்லீகலாக கட்டின வீட்டை ஒரு 1000-2000 வீட்டை நீங்கள் இடிக்கணும். அதுதான் பாசிபிளா சார்? ஏன்னா சிட்டி ஏன் முடியாது? பரந்தூரில் ஒரு கிராம மக்கள் போடுறாங்க, அதே மாதிரி இங்கே நீங்கள் நீ இல்லீகலாக பரந்தூர் அவன் பரம்பரையாக வச்சுருக்க நிலத்துக்காக போடுறான்னா, இங்கே நீ பணத்தை அதனால் பேசுகிறது. நாகேஷ் ஒரு சினிமாவில் சொல்லுவார், நாகேஷ் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். அது கமல்ஹாசன் சொல்லுவான், கேள்வி கேட்குறது ஈஸி, பதில் சொல்கிறது கஷ்டம்னு. நம்ம உட்காந்துட்டுருக்கோன்னு கேள்வியே கேட்டுன்னு இருக்க முடியாது. அப்போ பக்கத்தில் இருக்கிறவன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 50 வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குது, திரும்பி என்னன்னு நான். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.